ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 236. இந்த பகுதியில் 243வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 26வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 26. சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வத்ருத் விஸ்வபுக் விபுஹு சத்கர்த்தா சத்கிருத சாது ஜன்பூர் நாராயணோ நரக. நாமம் 243. ஓம் சத்கிருதாய நமக. He who worshipped by sadhus, அதாவது சாதுக்களால் வணங்கப்படுபவர், பூஜிக்கப்படுபவர் என்று இதற்கு பொருள். ராமாயணத்தில் வரும் சபரி என்ற பெண்ணை பற்றி நமக்கு தெரியும். அந்த பெண்ணை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். சபரி என்னும் வேடுவ பெண் ஒரு பழங்குடி கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். தர்மத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் அறிய விரும்பிய அந்த பெண் ரிஷ்யமூக மலையின் அடிவாரத்தில் வாழ்ந்து வந்த மதங்கர் உள்ளிட்ட முனிவர்களை சந்தித்து அவர்களை வணங்கினாள். மதங்க முனிவரையே தனக்கு குருவாக ஏற்று அவருக்கும் அவருடன் வாழ்ந்த முனிவர்களுக்கும் எல்லா பணிவிடைகளையும் செய்து வந்தாள் சபரி. அப்போது ஒரு நாள் சபரியை அழைத்த மதங்க முனிவர் ராமநாமத்தை அவளுக்கு உபதேசம் செய்தார். ராமநாமத்தை பற்றி அதுவரை எதுவும் அறியாதவளான சபரி, ராம என்ற இந்த சொல்லின் பொருள் என்ன என்று மதங்கரிடம் கேட்டாள். அதற்கு மதங்கரோ, நீ ராம ராம என்று எப்போதும் சொல்லிக் கொண்டே இருந்தாள். உனக்கே பொருள் தெரியும், அந்த பொருள் உன்னை தேடி வரும் என்று சொன்னார். அதற்கு மேல் சபரியும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. சபரியும் குருவின் ஆணைப்படி ராமநாமத்தை அன்று முதல் சொல்லத் தொடங்கினாள். மதங்கரும் வைகுண்டத்திற்கு புறப்படுவதற்கான நேரம் வந்தது என்பதை அறிந்தார். அப்போது சபரியிடம், ராமநாமத்தின் பொருள் உன்னை தேடி வரும் என்று நான் சொன்னேன் அல்லவா? அந்த ராமநாமத்தின் பொருளான சாட்சாத் ராமபிரானே உன்னை தேடி வந்து உனக்கு அருள் புரிவான் என்று அவளிடம் சொல்லிவிட்டு மதங்கர் வைகுண்டம் புறப்பட்டார். அன்று முதலே ராமனின் வருகைக்காக தினமும் காத்திருந்தாள் சபரி. ராமனுக்கு சமர்ப்பிப்பதற்காக பழங்களை பறிப்பாள். ஒவ்வொரு மரத்திலிருந்தும் பழங்களை பறித்துவிட்டு அவற்றுள் ஒன்றை கடித்து பார்ப்பாள். அது சுவையாக இருந்தால் அந்த மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட மீதமுள்ள பழங்களை ராமனுக்கென்று எடுத்து வைப்பாள். அது சுவையாக இல்லாத பட்சத்தில் அம்மரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட அனைத்து பழங்களையும் நிராகரித்து விடுவாள் சபரி. இப்படியே பல நாட்களாக ராமனுக்காக சபரி காத்திருந்தாள். அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் ரிஷ்யமூக மலையில் உள்ள சுக்ரீவனை சந்திப்பதற்காக ராமனும் லக்ஷ்மணனும் அந்த மலை அடிவாரத்தில் உள்ள சபரியின் ஆசிரமத்திற்கு வந்தார்கள். ஆழ்ந்த பக்தியோடும் அளவில்லாத ஆனந்தத்தோடும் அவர்களை வரவேற்ற சபரி தான் பறித்து வைத்திருந்த பழங்களை அவர்கள் உண்பதற்காக சமர்ப்பித்தாள். இதுவரை குகன் தந்த பழங்களையோ பரத்வாஜ முனிவர் தந்த விருந்தையோ ஏற்காத ராமன் சபரி தந்த பழங்களை வாங்கி அமுது செய்தான். என்ன காரணம்? குகனும் பரத்வாஜரும் தாமாக ராமனுக்கு அவற்றை சமர்ப்பித்தார்கள். ஆனால் சபரியோ குருவின் கட்டளைப்படி ராமனுக்கு பழங்களை சமர்ப்பித்தாள். குருவின் துணையோடு தன்னிடம் வருபவரை இறைவன் ஏற்று அங்கீகரிப்பார் என்பதற்கு இது ஒன்றே சான்று. அப்போது சபரி சொன்னால், உன்னை தரிசிப்பதற்காக எத்தனையோ யோகிகள் காத்திருக்க அவர்களுக்கெல்லாம் தரிசனம் தரது ஒன்றும் இல்லாதவளான என்னை தேடி வந்துள்ளாயே. இதிலிருந்து நீ உன் அடியார்களுக்குள் குலம், கல்வி, அறிவு, செல்வாக்கு உள்ளிட்ட எந்த வேறுபாடும் பார்ப்பதில்லை என்பதை உணர முடிகிறது என்று சொன்னாள் சபரி. ராமனுடைய அருட்பார்வையையும் கடாட்சத்தையும் பெற்றுக்கொண்டவள், ராமா, நான் வைகுண்டத்துக்கு புறப்படுகிறேன் என்று சொல்லி ராமனிடம் இருந்து விடை பெற்று புறப்பட்டாள். இங்கே ஒன்று கவனித்தீர்களா? ராமன் நீ வைகுண்டத்திற்கு போ என்று அவர் முக்தி அளிக்கவில்லை சபரிக்கு. நான் வைகுண்டத்திற்கு புறப்படுகிறேன் என்று சபரியே சொல்கிறாள். அது என்னவென்றால், சபரிக்கு ராமன் முக்தியை அருளவில்லை என்றாலும் அவளது குருவான மதங்கரின் அருளாலேயே அவள் முக்தியை எய்துவிட்டாள்.
இந்த கதையில் இருந்தே நமக்கு குருவின் முக்கியத்துவம் நன்றாக புலப்படுகிறது தானே. யார் தந்த அமுதையும் ஏற்காத ராமன் குருவின் அருள் இருந்த சபரியின் அமுதை ஏற்றார். இப்போதும் குருவின் அருளாலேயே அவள் வைகுண்டத்திற்கு முக்தி பெறுகிறாள். இங்கே ராமன் சபரியின் மோட்சத்திற்கு ஒரு சாட்சியாக இருந்தானே ஒழிய அவன் தர வேண்டிய அவசியமில்லாதபடி அவளது குருவே மோட்சத்தை அவளுக்கு தந்துவிட்டார். சத்கிருத என்றால் பூஜிக்கப்படுபவர் என்று பொருள். சபரி போன்ற தூய பக்தர்களால் பூஜிக்கப்படுவதால் சத்கிருத என்று எம்பெருமான் அழைக்கப்படுகிறார். இந்த 243வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் எம்பெருமானின் பரிபூர்ண அருளுக்கு நாம் பாத்திரமாவோம். அடுத்து 244வது திருநாமம் ஓம் சாதவே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி